செங்கோல் மீடியா பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். தினசரி தேர்தலுடைய கள நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிவித்தவர்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் கூடிய பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ சார் வணக்கம் சார். வணக்கம். ஸோ எல்லாருமே கருத்து கணிப்பு வெளியிட்டு இருக்கிறாங்க. ஸோ நிறைய பேசிக்கல, டேரக்டா உள்ள வந்துட்டீங்க. ஏன்னா பயமா இருக்கு. நம்ம ஒரு கருத்து கணிப்பு போட்டுட்டா மெயின் மேட்டரா இருந்தாலும் உள்ள விட்டுறீங்க. ஆமா, டக்குன்னு சொல்லிட்டேன்னு வச்சுங்க சார், அதுக்குள்ள கால் பண்ணிட்டு வந்துடும். ஸோ நாங்கள் மாப்பிள்ளை சார் ஆஃபீஸ்ல வந்து பேசுகிறோம், இந்த கருத்து கணிப்பு வெளியிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. திடீர்னு எத்தனை ஸ்வீட் பாக்ஸ் என்னன்னு கேட்பாங்களா, அதையும் மிஞ்சி போனா சேனலை பிளாக் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி நிறைய மிரட்டல் சார் அது வந்து. ஸோ எல்லா சேனலுமே சார் இன்னைக்கு வந்து கருத்து கணிப்புன்ற பேர்வில் ஒன்று வெளியிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா, ஒரு சேனலில் பெரும்பான்மையான சேனல்கள் வந்து ஆளும் கட்சிக்கு ஆதரவாக இருக்குது. இப்போ ஒரு சில சேனல்கள் வந்து ஸோ அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறது. ஸோ யாருமே வந்து டிவிகே வந்து அதாவது நாங்கள் முதல்வர்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய டிவிகேவுக்கு பெரும்பான்மை கிடைச்சதா தெரியல கருத்து கணிப்புகளில். அதுக்கப்புறம் நாம் தமிழரும் கண்டுகொண்ட மாதிரி தெரியல. பின்னாடி ரிவைண்ட் வச்சுக்கோங்க, ஒரு 25 நாள் முன்னாடி நீங்க தொடர்ந்து முதல்ல இருந்து தொங்கு சட்டமன்றம் தானே சொல்லிட்டு. ஆமா, முதல்ல தமிழகத்திலேயே தொங்கு சட்டமன்றம் அமையும் என்றது ஆமா தேர்தல் டிக்ளேர் பண்ண நாளுக்கே நீங்க சொன்னீங்க. அன்னைக்கே சொல்லியாச்சு. ஆமா, எலெக்ஷன் வந்து டிக்ளேர் பண்ண நாள்ல இருந்து தொங்கு சட்டமன்றம் தமிழகத்தில் உறுதி என்கின்ற நிலைப்பாடு தான் இருக்க சொல்றீங்க நீங்க. இப்ப என்ன சார் நிலவரம்? இன்னைக்கு இன்னும் 2 நாள் ஷார்ப்பா சொல்லிடலாங்க. டிவிகே ஒருவேளை இந்த தேர்தலில் வராமல் இருந்திருந்தால், இன்வால்வ் ஆகாமல் இருந்திருந்தால் 100க்கு 1000% ஏடிஎம்கே தான். அதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது. சரி, இப்ப என்னங்க ஆயிடுச்சு அப்படின்னா, மக்களுக்கு அந்த ஆன்டி இன்கம்பன்சி எது பேர்ல இருக்குது அப்படின்னா, ஏற்கனவே திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு திமுக மேல வெறுப்பு, ஏற்கனவே அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு அதிமுக மேல வெறுப்பு. இப்ப எப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களா? எல்லாரும் என்ன சொன்னாங்க, திமுகவுக்கு விஜய்க்கு தான் பிரச்சனை, அதனால விஜய் வந்து திமுக ஓட்டு தான் மொத்தமா எடுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட நம்மளும் அப்படிதான் நினைச்சோம். ஆனா வந்து நம்ம ஒரு பர்சன்டேஜ் வைஸ் சொன்னோம் இல்லைங்க, அவ்வளவு போகாது, இவங்களுக்கு ஒரு 5%, அவங்களுக்கு ஒரு 15% எடுப்பாருன்னு. இப்போ இவங்களுக்கு 10% எடுத்தா அவங்களுக்கு 10%. ஏற்கனவே இந்த ஊர்ல ஒரு ஏடிஎம்கே எம்எல்ஏ இருந்தார், அவருக்கு போட மாட்டேன், நான் வந்து டிவிகே. ஏற்கனவே இந்த ஊர்ல ஒரு டிஎம்கே எம்எல்ஏ இருந்தார், அவருக்கு போட மாட்டேன், நான் டிவிகே. அதாவது இப்போ கட்சி ரீதியா ஒரு ஓட்டு பிரிக்கல, அந்த ஏரியாவில் யார் வந்து எம்எல்ஏவாக இருந்தாங்களோ அவங்களுக்கு எதிராக தான் இப்போ ஓட்டு வந்து பிரியுது. இது நல்லா புரிஞ்சுக்கணும். அலை இல்லை. அதாவது ஒரு தடவை மோடி அலை அப்படின்னு ஒன்று ஃபார்ம் ஆச்சு. மோடி வந்தார், ஏடிஎம்கேக்கு ஒரு அலை இருந்துச்சு. ஏடிஎம்கே எப்போ வந்துச்சு? ஏடிஎம்கே அலை ராஜீவ்காந்தி இறந்து போனார் பாருங்க, அப்போ திமுக காரங்க வீட்டெல்லாம் இறங்கி அடிச்சு ஒட்டச்சு எல்லாரையும் வீட்டை விட்டு விரட்டி விட்டு ஏடிஎம்கே அலை. இந்த மாதிரி அலை வந்து எதிராக மக்களுடைய எதிர்ப்பு மட்டும்தான் இருக்குது ஒழிய அது அலையா மாறல. உங்களுக்கு அடிக்கடி வானிலை அறிக்கையில சொல்ற மாதிரி சொன்னால், அதாவது டிப்ரெஷன் மட்டும் தான் வந்திருக்குது, இன்னும் சைக்ளோன் ஃபார்ம் ஆகல. விஜய் அலை வரலன்னு சொல்றீங்களா? அப்ப அலை வரல, அனுதாபிகள் இருக்காங்க, ஆதரவு இருக்கு. ஆதரவு விஜய் அலையா மாறல. மாறாத காரணம், இவர் போட்ட பேசிக் பிளான் 35 இடம் 40 இடத்துக்கு நம்ம போகணும், ஒவ்வொரு சனிக்கிழமையும் நான் வண்டியை தூக்கிட்டு கிளம்புவோன்னு அழகா பக்காவா ரெடி பண்ணத ரொம்ப சிம்பிளா சூப்பரா ஸ்கெட்ச் போட்டு கரூர்ல ஸ்கெட்ச் வச்சு தூக்குனதுனால இவரு மிரண்டுட்டார். இவரு அப்பவே தன்னுடைய ஆட்களை இறக்கி விட்டு ஒரு 5000 10,000 பேர் இறக்கி விட்டு
அனைத்து மாவட்டத்துக்கும் இங்கேருந்து செந்தில் பாலாஜி அடிச்சுக்கிட்டே போய் கேரளாவுக்கு அந்தாண்ட விட்டுட்டு வந்திருந்தால் இந்த பிரச்சனைக்கு அப்பயே ஒரு முடிவு கட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பையன் இவருடைய கேம்பெயினில் வந்து உள்ள இறங்கி காடா பண்ணணும்னு நினைச்சே இருக்க மாட்டான். அன்னைக்கு இவர் விட்டதோட விளைவு இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய தலையெடுத்து தத்த குத்தலா நிற்குது. இங்கேயா அங்கேயா எங்க போகுது எங்க வருது ஒன்றும் புரியல. மக்கள் குழப்பத்தில் தான் சார் இருக்கிறாங்க. விஜய் கட்சியில இருக்கக்கூடியவங்க மட்டும் என்ன சந்திர கிரகத்துல இருந்தா வந்தாங்க, இந்த ஊர்ல தான் பிறந்தாங்க, இங்கதான் வளர்ந்தாங்க, இங்கதான் வாழ்ந்தாங்க. அவன் பேசுற அத்தனை மொழியும் இவங்களுக்கு தெரியும், அவன் பேசுற அத்தனை கெட்ட வார்த்தையும் இவங்களுக்கு தெரியும். அவன் கத்தி எடுத்தா இவனும் கத்தி எடுப்பான், அவன் தடி எடுத்தா இவனுக்கு தடி எடுப்பான். அவனுக்கு 10 அங்காளி பங்காளி இருந்தா இவனுக்கு அங்காளி பங்காளி 10 பேர் இருக்குது. ஏன் பயந்த? எதுக்கு பயப்படுற? பயம் இந்த எலெக்ஷனை வந்து தவற விட்டார். மக்களை காப்பாற்றக்கூடிய பவர் கையில இருந்தும் மக்களுடைய எழுச்சி இருந்தும் விட்டுட்டார். அதை வந்து சரியான நேரத்தில் சரியான ஆக்ஷன்ல இறங்காமல் விட்டுட்டார். சினிமாவில் மட்டும் ஆக்ஷன் பண்ணா போறாரு, தினசரி வாழ்க்கையிலையும் ஆக்ஷன்ல இறங்கணும். அவர் ஆக்ஷன் சொல்றதுக்கு அங்கே ஆள் இல்லை. அவருக்கு பேசிக்கலா ஆக்ஷன் சொன்னா மட்டும்தான் அவர் வந்து வேலை செய்வார், நடிப்பார். அதனால அவருக்கு ஆக்ஷன் சொல்றதுக்கு அங்கே ஆள் இல்லை. அதனால அவர் வந்து பண்ணலை, சுயமா அவரால் பண்ண முடியாது. ஆமா, பேக்கப்ல போட்டு வந்தீங்கன்னா ஆக்ஷன் நம்ம சொன்னாதான் அவர் அப்படியே இயற்கையாக பண்ணிட்டாரு. வெளியில இருந்து ஒருத்தர் ஒரு ப்ரெஷர் கொடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு அங்கே ஆள் இல்லை. பேசிக்கலி அங்கே காளிமுத்து இருக்கிறாரு, அவர் சீமானுக்கு சொல்லுவார் பண்ணு பார்த்துக்கலாம் அப்படின்னாரு, பண்ணுவாரு. இங்கே இல்லை அந்த மாதிரி ஒரு வலுவான ஒரு ஆள் இல்லை. ஆரம்பத்துலேருந்தே அவங்க அப்பா இவரை விட மோசமான பையன். ஐயோ இப்போ இருக்கிற நிலைமைக்கெல்லாம் நம்ம அரசியலுக்குலாம் போகக்கூடாதுன்னு ஏற்கனவே பயமுறுத்தாங்க. இப்படியா பயமுறுத்தி அவரை வந்து இது பண்ணிட்டாங்க. அவர் இறங்கி பண்ணாலும் நம்மளால ஏதாவது உயிர் போயிட போகுது. சண்டையில் 1000 கோலி உடையதான் செய்யும், 1000 கத்தி உடையதான் செய்யும். சண்டைன்னு வந்தா ஒன்றும் சண்டைக்கு போகக்கூடாது. சண்டைன்னு போயிட்டா சண்டை போட்டுதான். ஸோ இந்த நிலைமையில விஜயினுடைய வெற்றி பறிபோகி விட்டது தான் சார். அப்போ யார் தான் சார் ஜெயிப்பாங்க? மேட்ருக்கு வரீங்க. நீங்க எந்த மீடியாவை வாங்கினாலும், எந்த மீடியாவை மிரட்டினாலும், போனாலும் வந்தாலும் 150 சீட்டு ஏடிஎம்கே ஜெயிக்கும் அப்படின்னு தினத்தந்தி அனௌன்ஸ் பண்ண போற நேரத்தில் பார்த்துருவோம் தீர்த்துருவோம் அப்படி இப்படின்னு மிரட்டினாலும் 150 சீட்டு திமுக ஜெயிச்சிருன்னு அவங்களால சொல்ல முடியல, சொல்லலை. அதுக்கு பதில் அவங்க வந்து ஒரு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஒன்று கொடுத்துட்டாங்க. எல்லாருமே குழப்பறாங்க சார். எனக்கு சத்தியம் இதில் ஒன்றும் குழப்பமே இதில் ஒன்றும் குழப்பமே இல்லை. நாங்கள் பொதுவாக இதில் ஒன்றும் குழப்பமே இல்லை. நாங்கள் தெளிவாக சொல்லிடுறோம், இதில் ஒன்றும் குழப்பமே இல்லை. நாங்கள் ஜெயிக்கிறவங்க தான் சார் நாங்கள் ஓட்டு போடுவோம். நீங்கள் எல்லாத்தையும் பிரிச்சு விட்டா நான் யாரும் ஓட்டு போடுறது அவங்க கேட்குறாங்க மக்கள். சிம்பிள். நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத சொல்கிறோம். ஆல்ரெடி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறவங்கள நீங்கள் மாற்ற முடியாது இல்லையா? ஆக்சிலேஷனில் இருக்கிறவங்க தான் நீங்கள் மாற்ற முடியும். மைண்ட் செட்டுக்கு வந்தவங்கள நீங்கள் மாற்ற முடியாது. ஆமாம், எங்கள் பிரச்சனையே இந்த மைண்ட் செட்டுக்கு வராதவங்க தானே. ஓட் பேங்க் 85 சீட்டு திமுகவுக்கு சாலிடா கிடைச்சது. இது மைண்ட் செட்டில் வந்துட்டாங்க. இன்னும் 2 நாள் தான் இருக்கு தேர்தலுக்கு. இந்த நேரத்தில் கூட ஒருத்தருடைய மைண்ட் செட் என்னன்னு சொல்ல தெரியலன்னா என்ன ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஸோ திமுக என்பது வந்தால் நிச்சயமா அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க. 85 தான் திமுக கூட்டணியோட சேர்த்து சொல்றோம். பரவாயில்லையே, அவங்க தான். மீதி எங்கேருந்து வரும்? எல்லாம் உள்ள ஸ்லீப்பர் செல்ஸ் இருக்காங்க சார். எங்க இருக்காங்க? நிறைய டிவி கேல இருக்காங்க. அதெல்லாம் வந்து பிஜேபி பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. அதெல்லாம் பிஜேபி பார்த்துட்டு உட்காந்துருக்காது. இன்னும் ஒண்ணு, உங்களுக்கு என்ன டிவி கே ஜெயிக்க போகுது மீதி எல்லாம் சொல்றேன்னா என்ன? இருங்க, நீங்க என்னங்க இப்படி பாக்குறீங்க? 75 சீட்டு ஏடிஎம்கே சாலிடா ஜெயிக்கும். ஸோ அப்போ இவங்க 2 பேருமே போட்டி போடுவாங்க. அவங்களுக்கு 85 சீட்டு, இவருக்கு 75 சீட்டு. 5 சீட்டு டிவிக்கே சாலிடா ஜெயிக்கும். விஜய் ஜெயிக்க மாட்டார். விஜய் கண்டிப்பா தோப்பாரு. 2 நிக்கிறாரு சார். 2 தோப்பாரு. 2 தொகுதி சார். அதனால தான் சார் 2 நிக்கிறாரு. அதுவும் காங்கிரஸ் உடைய கோட்டை கிழக்கு. காங்கிரஸ் தோப்பார் மீன்ஸ் இது நடந்தால் தோப்பாரு, இது நடக்கலன்னா ஜெயிப்பார். எது நடக்கலனான்றதை சொல்றேன். நேரடியாக தோப்பாருன்னு சொல்ல நானு. 5 சீட்டு சாலிடு.
அந்த 5 சீட்ல இவர் பேர் வரல. அது எங்க வருதுங்கிறது சொல்லிடுறேன். அது மக்கள் தான் முடிவெடுக்கணும். அவங்க ஆட்கள் இறங்கி வேலை பார்க்கணும். இந்த 3 நாள் நைட் அண்ட் டே விடாமல் இறங்கி வேலை பார்த்தால் அவங்களுக்கு ஒரு ஜாக் பட்டன் என்னங்கிறது சொல்லுங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய அந்த 60 தொகுதி என்ன சார், யார் சார் வருவாங்க? ஏன் ஏற்கனவே இவ்வளோ கவலை விடுறீங்க? நீங்க ஏதாவது ஒரு கருத்து கணிப்பு சொல்லுவீங்க. ஏற்கனவே சொன்னேன், நாங்கள் ஏடிஎம்கேலேருந்து ஏடிஎம்கே ஏற்கனவே இருந்த ஆட்களுக்கு எதிராக இருந்த மனநிலை. நான் பேசாம இந்த வீடியோ போடலாம் போல இருக்கே. நீங்க எல்லாரும் சொல்றேன், திமுகலேருந்து வெளிநட பண்ண போறீங்களா? இல்ல பிரஸ் மீட் ஏன் சார் வைக்கிறோம்? ஏதாவது ஒரு முடிவு சொல்லுவீங்க, அது இந்த மக்கள் விஷயத்தை தெரிஞ்சுக்குவாங்க. சொல்றேன். திமுக அவங்க மேல இருந்த வெறுப்புல அந்த ஓட்டு ஏடிஎம்கே போகுது, அதான் டிவிகே போகுது. ஏடிஎம்கே மேல இருந்த வெறுப்புல இருந்தது டிவிகே போகுது. ரைட், ஓகே. இதுல 5 வந்து சாலிட். இந்த 75 சீட்டு ஏடிஎம்கே, 85 சீட்டு டிஎம்கே. இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன ட்விஸ்ட்னா, எல்லாமே 2000 ஓட்டு, 1500 ஓட்டு, 2500 ஓட்டு, 3000 ஓட்டு. இந்த டிஃபரன்சியேஷன்ல தான் ஜெயிக்கிறாங்க. இந்த 3 நாள் உயரக்கூட்டு எவன் போராடுறானோ அவன் தான் ஆட்சி. மீதி இருக்கக்கூடிய 59 தொகுதிகள், இவருக்கு வந்து 5 சாலிடு சொல்லியாச்சுங்களா. மீதி இருக்கக்கூடிய 59 தொகுதிகள். இந்த 59 தொகுதிகளும் யாராலையும் கணிக்க முடியாத பயங்கர குழப்பத்தில் ஆக்சிலேஷன் இருக்கிறது. 100% இந்த 59 தொகுதியும் டிவிகேக்கு போனாலும் போயிடும். போய் 64 டோட்டலா 64 டிவிகே வந்து ஜெயிச்சு வந்தாலும் வரும். அப்படி இல்லைன்னா இந்த மீதி இருக்கிற 59 ஒரு முக்காவாசி ஏடிஎம்கேக்கு, ஒரு கால்வாசி திமுகவுக்கு, அப்படி போனாலும் போகும். ஆனால் இதுல வந்து ஒரு 50% அளவுக்கு திமுகவுக்கு கிடைக்கும்னு யாராலையும் சொல்லவே முடியல. ஏன்னா இந்த ஆன்டி இன்கம்பன்சியால வந்த அந்த நம்பர்ஸ் தான் இந்த 59. திமுக மேல இருக்கக்கூடிய எதிர்ப்பு, அதிமுக வந்து சோரம் போயிடுச்சு நிறைய இடங்கள்ல அப்படிங்கிறதுக்கான ஒரு எண்ணம். இந்த எண்ணங்கள் ஒரு 20%. இன்னும் கூட அதிமுகவுடைய கட்சிக்காரங்க நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ணலையோன்னு தோணுது சார். ஆமாம், நேற்றுக்கு வந்து சென்னையில் விசாரிக்கும் போது, கொளத்தூர் தொகுதியில் விசாரிக்கும் போது சார் 10 தடவை நடக்கிறான் சார் திமுக காரன் வீட்டுக்கு ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னா. ஆனால் ஏடிஎம்கே காரன் ஒரு தடவை கூட வரல சார், வீட்டாண்டே வரல சார். ஏடிஎம்கே திமுகவுக்கு போடக்கூடாதுங்கிற எண்ணத்தில் தான் சார் இருக்கிறோம். ஆனால் 10 தடவை நடக்கிறான் சார். ஆனால் ஏடிஎம்கே காரங்க மற்ற கட்சிக்காரங்க ஒரு தடவை கூட வரல சார். அப்புறம் எப்படி சார் போவாங்க அப்படின்னு கேட்குறேன். ஆக இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த 2 நாள் நெருப்பா வேலை செய்யணும் குமார், தீயா வேலை செய்யணும். செய்தால் கண்டிப்பா டிவிகேக்கு எதிர்கட்சி அந்தஸ்து அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு 60-65 சீட்டு வந்தால், ஒரு 75 சீட்டு ஏடிஎம்கே வந்தால், ஒரு 85 சீட்டு வந்து திமுக வந்தால் தொங்கு சட்டமன்றம் ஏற்படும். அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கூப்பிட்டு பேசுவாங்க. உயிரே போனாலும் திமுகவுக்கு வந்து டிவிக்கு போகவே செத்து போனாலும் பரவாயில்ல, நான் அவங்ககிட்ட போக மாட்டேன்னு தான் சொல்லுவாங்க. வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. விஜயை பொறுத்தன மட்டும் உங்க யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்த நான் சொல்றேன். ஒரு விஷயத்துல பிடிவா, இன்னைக்கு அவர் ஒய்ஃப் வந்து வெளியில போறாங்கன்னா காரணங்க நிறைய பேர் நிறைய காரணம்லாம் சொல்லுவாங்க. அரசியலுக்கு போவாத குடும்பத்தை பாருன்னாங்க. அரசியலுக்கு போவேன், அதுதான் ஆரம்பிச்சது பிரச்சனைக்கு காரணமே. அவங்க அப்பா வெளியே போனதுக்கு காரணம் என்ன? அரசியலுக்கு போவாத, நம்ம குழப்ப நம்ம பார்க்கலாம், இவ்வளோ அளவுக்கு உன்னை கொண்டு வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டேன், நீ வந்து அந்த மெஜஸ்டிக்காக இருந்துட்டு போ, சந்தோஷமா வந்துட்டு போ, நான் அரசியலுக்கு போயே தெரியுவேன். அதுதான் அந்த எடுக்கப்பட்ட முடிவு. அது ஸ்ட்ராங்காக அப்படியே நின்ட்டார். அதுதான் எங்கள் காரணம். ஆமாம். ஸோ
வெற்றி பெற்று ஒருவேளை டிவிக்கு அவர் வெற்றி பெற்றாலும் வேட்பாளர்கள் வந்து முடிவெடுக்கிறது தானே, விஜய் முடிவெடுக்க முடியாதுல்ல, வேட்பாளர்களுக்கு தானே இப்போ அண்டர் டீலிங் போயிட்டு இருக்குது. அதாவதுங்க வெற்றி பெற்ற பிறகும் டிவிகேலேருந்து யாரும் வெளியில போக மாட்டாங்க, யாரும் வெளியில போக மாட்டாங்க. நீங்க எல்லாம் சொன்னீங்க டிவிகேல நிக்கிறதுக்கே ஆள் இல்லைன்னு, எத்தனை பேர் இப்ப வாயை தந்தானா? எந்த வேட்பாளர் பேரு எந்த தொகுதி மக்களுக்குமே தெரியலையே. தெரியும், பரவாயில்ல. எம்ஜிஆர் ஒரு தடவை வெளியில போகும்போது இது நடந்த கதை, அங்க ஒருத்தர் வர்றாரு, வந்துட்டு வணங்க போறாரு, யார் பண்ண ஒன்றும் இல்லை, ரொம்ப நாளாக பார்த்துருந்தீங்க, சரி போய் என்ன அப்ளிகேஷன் போடுவது இல்லைங்க, நான் சும்மா இப்போ போடியா அப்ளிகேஷன் போடு இல்லை, அடித்தட்டு மக்களை ரீச் ஆகிட்டான்னு சொல்லி போட்டார். இல்லை, எம்ஜிஆருடைய கதை வேற சார். எம்ஜிஆர் அடித்தட்டு கிராமத்தில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் கேட்டாங்க, அவர் ஜெயிச்சிட்டார். ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்க சொல்லுங்க, எனக்கு யாருக்குமே தெரியாது, உனக்காயா ஓட்டு போட போகிறாங்க, எனக்கு போட போகிறோம் போயா. என்ன ஓட்டு போடுறவங்க யாரும் கேண்டிடேட்டுக்காக போடல, விஜய் கட்சியில் விஜய்க்காக தான் போடுறாங்க. அதனால தான் அவர் சொல்றாரு, எல்லா தொகுதியிலும் நான் தான் நிற்கிறேன், எனக்கு ஓட்டு போடுங்க. அதனால தான் எந்த தொகுதிகளுக்கும் பிரச்சாரமே செய்யாம வீட்டில் உட்காந்துட்டு இருக்காரு. அவர் போனா சும்மா இருப்பீங்களா? அவரை சார்ந்து வரக்கூடிய, அவரை பார்க்க வரக்கூடிய, அவருக்கு உயிராக நினைக்கக்கூடிய மக்களை சாவடிக்கிறீங்க. என்ன பண்ணாங்க? அவருக்கு உயிரான நினைக்கக்கூடிய மக்களை சாவடிக்கிறீங்க. விஜயை பார்க்கறதுக்கு போற கூட்டம் வந்து களத்துல வேலை செஞ்சிருந்துருக்கணும்ல, அவங்க வந்து ஓட்டு கேட்டு இருந்திருக்கணும்ல, கேட்டாங்களா? விஜய் மட்டும் கேட்கணுமா? இன்னைக்கு 20 இன்னைக்கு என்ன பண்ணணும்? இன்னைக்கு என்ன பண்ணணும்? இன்னைக்கு இந்த விசாரணையுடைய அறிக்கையை சார்ஜ் ஷீட் இஷ்யூ பண்ணணும் கோர்ட்ல, சிபிஐ. இதுக்கப்புறம் தெரிய போகுது, சார்ஜ் ஷீட் போட்டாங்கன்னா தெரிய போகுது என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போறாங்க. சார்ஜ் ஷீட்டுங்கிறது அதான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய. ஸோ இன்னைக்கு கூட அவருடைய பர்சனல் வழக்கு கூட இன்னைக்கு நீதிமன்றத்தில் போயிட்டு இருக்குது. எல்லா வகையிலையும் அவர் வந்து பர்சனல் வழக்கு அப்படிங்கிறதுங்க ஏங்க, அவரு லவ் பண்ணும்போது யாரையும் கேட்டாரு, கல்யாணம் பண்ணும்போது யாரையும் கேட்டாரு, டைவர்ஸ் பண்ணும்போது யாரையும் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, அது அவங்க ஃபேமிலி மேட்டர். இன்னைக்கு இருக்கிற பத்திரிகைலாம் வந்து அவரு டைவர்ஸ் பண்ணும்போது உனக்குனையா, கல்யாணம் பண்ணும்போது உனக்கு கேட்டாரு, நீ என்ன போய் தாலி எடுத்து கொடுத்தோம்னா, லவ் பண்ணும்போது உன்னை கேட்டாரு, கல்யாண வாழ்க்கை செட் ஆகலாம் அவர் எடுத்து போட்டு போக போறது, உனக்கு என்னையா பிரச்சனை அதுல? அது அவர் ஃபேமிலி மேட்டர். அவர் ஃபேமிலி மேட்டர்ல நீ ஏன் தலையிடுற? நீ ஏன் தலையிடுற? சொல்லு. இந்த நிலைமையில யாரு தான் ஆட்சி அமைப்பார்கள் சார்? எல்லாருமே பிரிச்சு 100% தொங்கு சட்டமன்றம் வரும்போது விஜய் வந்து இப்போ இந்த 3 நாள் தீயா இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள், விஜய் கூட்டம் வந்து சாதாரண கூட்டம் இல்ல, நெருப்பு தொட்டா ஃபயர் ஆகிற கூட்டம். அந்த கூட்டத்தை இவருக்கு சரியா பயன்படுத்தி தெரியல. இறக்கி விட்டாருன்னா இந்த 3 நாள்ல ₹1 வெளியில காசு கொடுக்க முடியாது. ஒழுங்கா இறங்கி வேலை பார்த்தாங்கன்னா அழகா இந்த 70 சீட்டை அவர் பிடிச்சிருவாரு. இந்த 65லேருந்து 70 சீட்டை பிடிச்சாருன்னா இன்னும் ஒழுங்கா வேலை பார்த்தாங்கன்னா ஆட்சியே பிடிக்கலாம். அவங்க வேலை செய்யற மாதிரி தான் தெரியல. வேலை செய்யணும் வாய்தன்னு சொன்னா தானே போய் வேலை செய்யறான்னு சொல்லணும்ல சார். பயப்படுறாரு, நம்ம மக்களுக்கு ஏதாவது ஆயிரப்போதுன்னு பயப்படுறாரு. அவங்க அவருக்காக பயப்படல, அவங்க நிர்வாகம் மக்களுக்காக பயப்படுறாரு. நிர்வாகமே தெரியல. ஏன்னா இவ்வளவு இறக்கி விட்டால் மனித சக்தி கிடைச்சி வீணடிச்சுட்டாங்கன்னு தான் சார் நான் சொல்லுவேன். இந்த தடவை அவர் ஒழுங்கா இறக்கி விட்டாருன்னா இதோட விளைவு என்ன ஆகும் அப்படின்னா பெரிய அளவில் விஜய்க்கு வந்து இது கிடைக்கும், வாய்ப்பு நிறைய பெரிய அளவில் வாய்ப்பு கிடைக்கும். ஒரு நாள் தான் செய்யறதுக்கு இன்னும் வேலை செய்யறதுக்கு 24 hours மோர் தென் என்ன. கேள்வி என்னன்னா இப்போவாவது வேலை செய்ய சொல்லி சொல்லுவாரா என்பதுதான் இப்ப கேள்வி. ஒரு வேலை அவருக்கு எடுத்து போய் சேர்த்தாங்கன்னா சொல்லுவாரு. இதுக்கு மேல அவர் அனாலிசிஸ் பண்றதுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு மனித வளம் கிடைத்து வீணடித்து விட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு பயம் அவருக்கு என்ன, நம்மளால நம்ம மக்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. இலகிய மனம் என்பது எப்போதும் வந்து இதுவாகாது. அதே நேரம் அடுத்து நான் சொல்ல வந்த விஷயம் கூட சார் அவங்க தான் அவரை தானே சார் முதலமைச்சரா முன்னிறுத்துவாங்க. அவங்க முதலமைச்சரா ரைட்டுங்க. அடுத்தது நம்ம என்னன்னா இது சார்ந்து நம்ம என்ன சொல்ல வரோம்னா
எப்படியாக இருந்த போதிலும் அடுத்த யார் ஆட்சிக்கு வர போகிறாங்கன்னு கேட்டிங்க இல்லையா, அதுக்கான பதில் சொல்லிடுறேன். அந்த மீதி இருக்கக்கூடிய 59 சீட்டு இவங்க நல்லா ஒர்க் பண்ணாங்கன்னா 59 டிவி கேக் கிடைச்சிடும். அவங்க நல்லா ஒர்க் பண்ணலைன்னா 59 டிவி கேக்கு கிடைக்காது. அதில் ஒரு 4-5 சீட்டு மேபி அவர் நிற்கிற தொகுதிகளில் ஜெயிச்சிடலாம். ஒரு 10 அளவுக்கு அவருக்கு போகும். அதான் மொத்தத்தில் 59ல் இன்னொரு 5 அதில் போயிடுச்சுன்னா 54 சீட்டு. 54 சீட்டில் 14 சீட்டு திமுக போகிறோம். மீதி இருக்கிற 30 சீட்டு சாலிடாக வந்து இவருக்கு போயிடும். ஸோ 14 சீட்டு அவருக்கு போச்சுன்னு வச்சுங்க. 85 ஒரு 14 99 தான் ஆச்சு. 100 கூட தாண்ட மாட்டார். 100 கிராஸ் பண்ண முடியாது திமுகவில். ஸோ அவங்களால ஆட்சிக்கு வர முடியாது, எதிர்கட்சியாக தான் இருப்பாங்க. ஸோ இவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 75 ஒரு 29 அப்படின்னு சொல்லி நீங்கள் கணக்கு பண்ணாலும், இல்லை 30ன்னு கணக்கு பண்ணாலும் 105 தான் வந்துச்சு. இவங்க 2 பேரும் ஒரே ஈக்குவலாக தான் இருப்பாங்க. விஜய்யுடைய சப்போர்ட் இல்லாமல் இந்த தேர்தலில் யாராலும் ஆட்சி அமைக்க முடியாது. நீங்கள் என்னதான் பணத்து மேலே மக்களை படுக்க வச்சாலும் விஜயுடைய சப்போர்ட் இல்லாமல் அவர் 5-10 சீட் அவருக்கு இந்த இந்த ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா கூட 10 சீட்டு சாலிடு. 60 சீட்டுங்கிறது வந்து அவங்களுடைய எஃபிஷியன்சி, ஒர்க்கிங் எஃபிஷியன்சியை பொறுத்திருக்கு. கூட நிறைய ஐபிஎஸ், ரிட்டையர்டு ஐபிஎஸ், ஐஏஎஸ்லாம் இருக்காங்க. அதனால் அவங்க எதனா பிளான் பண்ணி கொடுத்தாங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி கிடைச்சால் 2.5 வருஷம் ஏடிஎம்கே இருப்பாங்க, 2.5 வருஷம் டிவிகே இருப்பாங்க. அந்த வந்து இப்போ ப்ராப்பர் அக்ரிமெண்ட்டில் இருக்கணும். ஏடிஎம்கே பற்றி நமக்கு தெரியும். 2.5 வருஷம் இருப்பாங்க, அடுத்த 2.5 வருஷம் என்கிட்ட கொடுக்க மாட்டாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க. இதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணும், ஒரே நாடு ஒரே தேர்தல்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு போகுமா சார்? இன்னும் அதுக்கான எதுவும் திட்ட வரையறைகளை எதுவும் டிக்ளேர் பண்ண மாதிரி தெரியலையே சார் மத்திய அரசாங்கத்தில். போகும். அந்த மாதிரி போகும்போது என்ன ஆகும்னா, அடுத்த கவர்மெண்ட்டு வந்து விஜய் கவர்மெண்ட். விஜய்க்கும் சீமானுக்கும் தான் போட்டி இருக்கும். இவங்க 2 பழைய கட்சிகளும் யார் இவ்வளோதாங்க நம்ம பண்ண ஸ்ட்ராட்டஜியில். இத்தனை காலம் இந்த ஒரு மாதமாக ராத்திரி 1 மணிக்கு 2 மணிக்கு 12 மணிக்கு இப்படியெல்லாம் உட்காந்து ஒன்று எடுத்து என்னுடைய மொபைல் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு எத்தனை மணிக்கு வந்தது மெசேஜ் 1:40 போட்டிருப்பேன். இப்படியெல்லாம் பண்ணி கிடைச்ச தகவல், நம்ம வெளியில் போய் மக்கள்கிட்ட பேசுறது கிடைச்ச தகவல் என்னென்னா, அதிகபட்சம் 100 சீட்டுகளை திமுக தாண்டுவது கடினம். ஏடிஎம்கே 100லேருந்து 110 சீட்டுகளை, 100 தான் அதிகபட்சம். 100லேருந்து ரொம்ப இறங்கி ஒர்க் பண்ணால் ஒரு 110 கிடைக்கலாம். மீதி இருக்கக்கூடிய சீட்டுகளை விஜய் தான் கொடுத்தாகணும். விஜய் ஃபேக்டர் தான், வேறு வழியே கிடையாது. இவ்வளோ தான். 2 பேரும் ஈக்குவலாக தான் இருப்பாங்க. ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் ஈக்குவலாக தான் இருப்பாங்க. மீதி வந்து விஜய் ஒழுங்காக ஒர்க் பண்ணலன்னா அந்த சீட்டு யாருக்கு சாதகமாக போகும்னா ஏடிஎம்கேக்கு சாதகமாக போகும். இந்த நியூஸ் தெரிஞ்ச பிறகு விஜயை ஒர்க் பண்ண விடாமல் திமுக தடுக்காது. ஏன்னா என்னால தான் ஜெயிக்க முடியல, நீயாவது ஜெயிச்சிரு, நீயாவது ஒரு குறிப்பிட்ட சீட்டு வாங்கிட்டு உடனே வச்சு அவனுக்கு செக் வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி, அவங்களுக்கு செக் வைக்கிறங்கிற மாதிரி அடுத்த பிளானுக்கு போவாங்க. போயிட்டு இருப்பாங்க, ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. நல்லா போயிட்டாங்க சார், இது போயிட்டு இருக்காங்க, நல்லபடியாக போயிட்டு இருக்காங்க. நல்லபடியா சார். தலைமை ஏற்றிருக்கிறது யாரு? சபரீசன். அதுல ஏற்கனவே செந்தில் வேலன் ஐபிஎஸ் அவர் தூக்கின பிறகுதான் ரொம்ப களத்துல வந்து மிகப்பெரிய மாற்றம். ஏன்னா டிவிக்கேல அதிகபட்சமாக திமுகவுடைய அனுதாபிகளுக்காக தான் வேட்பாளராக நிறுத்திருக்கிறாங்க இப்போ. ஸோ அதனால அது ஈஸியாக கண்ட்ரோலில் கொண்டு வந்துடலாம். ஒன்றும் இல்லைங்க, இந்த 3 நாள் உட்காந்து ஒர்க் பண்ணா போதும். இன்னைக்கு நாளைக்கு 3 நாள் ஒர்க் பண்ணாலே போதும். ஒழுங்காக ஒரு அரசியல் கட்சிக்கு 24 மணி நேரம் என்பது ஒரு பெரிய ஹியூஜ் டைம், பெரிய டைம். 24 மணி நேரத்தில் ஒரு அரசியல் கட்சியால் ஒரு விஷயத்தை மாற்ற முடியல அப்படின்னா அவன் எதுக்குமே தகுதி இல்லாதவன் இருக்கும். எதுக்குமே தகுதி இல்லாதவன். 24 மணி நேரம் எவ்வளோ பெரிய டைம் தெரியுங்களா? ஏன்னா அவங்களுடைய மேன் பவர் அது மாதிரி. மேன் பவர், மணி பவர், சப்போர்ட், அவ்வளோ சப்போர்ட் கிடைக்கும். இருந்து மாற்ற முடியலன்னா. ஆனால்
எதிர்ப்பு இருக்கும்போது பண்ண முடியாது. அதை வந்து ஐயோ 24 மணி நேரம் இருக்குது, அதை பண்ணலாம் இதை பண்ணலாம்னா அடிதான் வாங்கிட்டு வரணும் திமுக பிரச்சனை. அது ஒன்றும் பண்ண எதிர்ப்பு இருக்கு. ஏன்னா என்ன பெருசாக பண்ணிட்டாங்க, என்ன ஒரு 24,000 பேர் மேலே 24,000 பொம்பளைங்களை கையை பிடிச்சி வைத்தாங்க, அவ்வளோதானே. சாதாரணமா சொல்றாங்க சார். அதாவது அதிகபட்சம் நாங்க என்ன பண்ணிட்டோம், 24,000 கற்பழிப்பு அது பெரிய விஷயமா? இதெல்லாம் பெருசா நினைச்சுக்கிற. அண்ணாமலை புள்ளி விவரத்தோட சொல்லிட்டாரு இவ்வளவு பாலியல் வழக்குகள் வந்து, அதாவது இந்த 24,000ன்றது பதிவு செய்யப்பட்ட வழக்குகளுடைய எண்ணிக்கை தான் சார். அதை நம்ம பார்க்கணும். இன்னும் பதிவு செய்யப்படாம எத்தனை பெண்களை கற்பழித்தார்கள்ன்றதெல்லாம் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கு தெரியாது. இது வந்து ஸோ இது வந்து உளவு ரிப்போர்ட் பிரகாரம் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளுடைய திமுக வந்து 24 மணி நேரம் இல்லை, அவங்களுக்கு இன்னும் 24 வருஷம் கொடுத்தாலும் அவங்களால இந்த 5 ஆண்டு இவங்க பார்த்த வேலையை மாற்ற முடியாது. அவங்க என்னதான் பெண்களுக்கு கற்பழிச்சிட்டு ராத்திரியோட ராத்திரி 5,000 பணம் போட்டால் பெண்களுக்கு ஒத்துப்பாங்களா? 8,000 தானே போட்டாங்க. இல்லை 8,000 இல்லை, அது வேற. இன்னைக்கு வந்து குளத்தூர் தொகுதியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் டிஸ்ட்ரிபியூட்டே பண்ணிட்டாங்கன்றது கூட தகவல் வந்துட்டாங்க சார். ஒரு பக்கம் கற்பழிப்பேன், இன்னொரு பக்கம் காசு கொடுப்பியா? 10,000 ரூபாய் கொடுத்து முடிச்சிட்டாங்க சார். முடிக்கிட்டோம். தொகுதி முழுக்க பட்டுவாடா கற்பழிச்சிட்டு காசு கொடுப்பியா? உன்னைய பற்றி நமக்கு தெரியும். நீயும் சொந்தமாக சட்டையை கிழிச்சிக்கின்னு காரில் கதவை வெளியே வந்தா தானே கட்சி சட்டையை கிழிச்சிட்டாங்க சட்டமன்றத்தில். எல்லாம் பண்ணுவேன், எல்லாருக்கும் தெரியும். இந்த கதையெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான். அது வந்து இந்த தடவை திமுக ஆட்சி என்பது கிடையாதுங்க, 100% கிடையாது. நம்ம தெளிவாக சொல்லிடலாம், திமுக ஆட்சி கிடையாது. ஏடிஎம்கே ஆட்சி டிவிகாவுடைய கூட்டணியோட தான். ஏடிஎம்கே தனியாக கிடையாது. 10 சீட்டு வேணாலும் டிவிகே கிட்ட தான் கேட்கும். இவங்களும் மெஜாரிட்டியில் கிடையாது. 2 பேருமே மெஜாரிட்டியில் வரப்போகிறது கிடையாது. 100 சீட்டு வந்தாலும் மீதி 34 டிவிகேக்கு போகும். எப்படியும் உட்காந்து ஒர்க் பண்ணுவாங்க. நீங்கள் நாளைக்கு 3 நாளைக்கு ஏதாவது பிளான் வச்சுருப்பாங்க, கடைசி நேரம் பிளான் வச்சுருப்பாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய மேன் பவர், இவ்வளோ பெரிய ஆட்கள் இருந்து சும்மாலாம் விட்டு போக மாட்டாங்க. ஏதாவது பிளான் இருக்கும், பார்ப்போம். சரி, இந்த 2-3 நாளில் என்ன நடக்கும். தகவல்களுக்கு நன்றி சார். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். களத்தில் திமுகவும் அதிமுகவும் களத்தில் இறங்கி பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் அவர்கள் சரி சம நிலையில் தான் ஓட்டு வாங்குவாங்க. பட் ஆனால் மீதி இருக்கக்கூடிய அந்த 50 தொகுதியை இவர்கள் சரிசம நிலையில் ஓட்டு வாங்கிட்டாலும் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத நிலை தான் ஏற்படும். அந்த பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான அந்த மாற்று சக்தியாக டிவிகேவோ இல்லை டிவிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பட் ஆனால் அவர்கள் பணி செய்ய தவறிவிட்டார்கள் என்கின்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டினை நம்ம இடத்துல வச்சிருக்கிறார் நம்ம செந்தில்நாதன் சார். ஐயோ, டிவிக்கே வந்து பணி செய்ய தவறிட்டாங்கன்ற குற்றச்சாட்டு இல்லை, அவங்க தங்களுடைய மக்கள் வந்து பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுனால பயந்துட்டாங்க. அதாவது எல்லாமே மக்கள் சாகும் போது எந்த ஒரு தலைவனும் கிரவுண்ட்ல எது நடந்தாலும் பரவாயில்ல, என் மக்கள் நான் காப்பாற்றணும் தான் முதல்ல நினைப்பான். அப்படிதான் அவங்க நினைச்சாங்க கிரவுண்ட்ல. ஏன்னா இன்னைக்கு டிவிகேவனுடைய பிரச்சாரம், இன்னைக்கு 2 கட்சிக்காரர்களும் இன்னைக்கு பிரச்சாரம் செய்திருக்காங்க. வீதியாக இறங்கி விஜயை பார்ப்பதற்கு சென்ற அந்த மக்கள் கூட்டம் எங்கே வாக்கு சேகரிக்க வர தவறியது ஏன்? அதுதான் என்னுடைய கேள்வியே இங்கே வந்து. ஸோ அவர்கள் ஒருவேளை இருக்கக்கூடிய இந்த மீதி காலகட்டத்தில் விஜயினுடைய தொண்டர்கள் உண்மையிலேயே வாக்கு சேகரிப்பில் வீதியாக இல்லங்களுக்குள்ளேயே வாக்கு சேகரிப்பு நடக்குது. அதெல்லாம் வீட்டுக்குள்ளேயே வாக்கு சேகரிப்புலாம் நடக்குது. நம்ம சொல்ல முடியாது. அந்த 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 இதுல இருக்க தொங்குல இருக்கக்கூடிய அந்த 59 இடமும் மேபி விஜய்க்கு போயிட்டால் போகலாம், போகாமலும் இருக்கலாம். அது வந்து எந்த அளவுக்கு இவரு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தாரு. நான் ஏற்கனவே வீட்டுக்குள்ள போயிட்டேன், அதுக்கப்புறம் தான் வெளியே. அதையாவது இவர் வந்து கரெக்டா பண்ணணும். அதையாவது அந்த வீட்டுக்குள்ள இருந்து பண்ணக்கூடிய கேம்பெயின் அதையாவது ஒழுங்கா பண்ணணும். அதையாவது ஒழுங்கா பண்ணணும். அந்த சிறுவர்கள், அந்த டீனேஜர்ஸ், இந்த மாதிரி ஆட்களை திரும்பியும் வந்து ப்ரெஷர் கொடுத்து அப்பா அம்மா வயசானவங்க தாத்தா பாட்டி இவங்கள்டெல்லாம் சத்தியம் வாங்கி ஓட்டு போட வை அப்படின்னு சொல்லணும். இல்லை, இது கரெக்டு தானே? சத்தியமா நீ வந்து டிவிக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு இவர் சொல்ல வைக்கணும். அதையாவது இவர் செய்யணும். அதை செய்தால் இவர் இந்த 65 தொகுதி 64 தொகுதி கண்டிப்பாக வந்துடுவார். ஒரு பக்காவான எதிர்கட்சியா இருப்பார். 5 வருஷத்துல 2.5 வருஷம் முதல்ல நான் ஆட்சி பண்றேன், அப்புறமா நீ ஆட்சி பண்ணுவேன் அப்படின்னு பண்ணணும். அந்த 2.5 வருஷத்துல இவர் எந்த அளவுக்கு பெருசா பண்ணி காமிக்கிறார். கூடுதலாக ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா
நாடு முழுவதும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதனை மத்திய அரசாங்கம் விரைவில் அமுல்படுத்த போகின்றது. அதற்கு சாதகமாக 2 ஆண்டுகால ஆட்சி 5 ஆண்டுகால ஆட்சிக்குள்ளவே அது நடைமுறைப்படுத்தப்படும் என்கின்ற அந்த கூடுதல் தகவலோடு இந்த பதிவினை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.